விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. இங்கிலாந்து அந்த நாட்டில் செயற்பட்டு வந்த கடைசி அனல் மின் நிலையத்தையும் மூடியிருக்கிறது. தற்போது அங்கு காற்று, சூரிய ஒளி மற்றும் இயற்கை எரிவாயு போன்றவை மூலமே பெருமளவில் மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது. காலநிலை மாற்றம் என்பது இன்றைய உலகம் சந்திக்கும் முக்கிய பிரச்சனையாக காணப்படுகிறது. இதன் காரணமாக புவி வெப்பமயமாதல், அதீத கனமழை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே இந்த காலநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரி உலகம் முழுவதிலும் இருக்கின்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ச்சியான முறையில் வலியுறுத்தி வருகின்றார்கள். இதனால் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலம் மின்சாரம் தயாரிப்பதை குறைத்து சூரிய ஒளி போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்த உலக நாடுகள் முயற்சித்து வருகின்றன. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 2030 ஆண்டிற்குள் அனைத்து ஆற்றலையும் புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களில் இருந்து பெற இங்கிலாந்து அதன் இலக்கை நிர்ணயித்திருக்கிறது. இதன் ஒரு கட்டமாக தலைநகர் லண்டனில் செயல்படுகின்ற அனல் மின் நிலையத்தை மூடுவதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. இதன் காரணமாக 142 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த அனல் மின் நிலையம் நேற்றைய தினத்துடன் அதன் பணியை நிறைவு செய்திருக்கிறது. இதன் மூலமாக இங்கிலாந்தில் செயற்பட்டு வந்த கடைசி அனல் மின் நிலையமும் மூடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக எரிசக்தித்துறை அமைச்சர் மைக்கேல் ஷாங்ஸ் கூறுகையில் 2030 ஆண்டிற்குள் நாட்டின் அனைத்து ஆற்றல்களும் புதுப்பிக்கத்தக்க ஆதாரத்தில் இருந்து பெறுவதற்கான முயற்சியில் இது ஒரு மைல்கல் ஆகும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இங்கிலாந்தில் 1990 ஆண்டு அந்த நாட்டின் மின் உற்பத்தியில் சுமார் 80% அனல் மின் நிலையம் மூலமே பெறப்பட்டது. பின்னர் அது படிப்படியாக குறைந்து கடந்த வருடம் மின்சார தேவையில் வெறும் 1% மாத்திரமே அனல் மின் நிலையம் மூலமாக பெறப்பட்டது. தற்போது அங்கு காற்று, சூரிய ஒளி மற்றும் இயற்கை எரிவாயு போன்றவை மூலமே பெருமளவில் மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது. இதன் மூலமாக நிலக்கரி பயன்பாட்டை ஒழிக்கும் முதல் பெரிய பொருளாதார நாடாக இங்கிலாந்து தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறது.